ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் நிதர்ஷனா. வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தோசை சுட போகிறோம். ஸோ எங்கள் அம்மா சட்னி செஞ்சு வச்சுட்டாங்க. நம்ம இப்போ தோசை மட்டும் சுட்டால் போதும். சட்னி கொதிச்சிட்ருக்கு. இந்த சட்னி உங்களுக்கு தக்காளி சட்னி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அது எப்படி செய்யணும் செம்மையாக இருக்கும். சூப்பராக செய்வாங்க எங்கள் அம்மா. ஸோ அதையும் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டு பார்க்குறேன். நீங்கள் அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தோசை சுடுறதுக்கு மாவு முக்கியம். ஸோ அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம். வாங்க போகலாம். இங்கே வீடு கொஞ்சம் கசகசந்தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ மாவு எடுத்தாச்சு. இப்போ போய் மாவை நம்ம கப்பில் ஊற்றி ஸோ கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்குது. ஸோ தோசை மாவு ரெடி. சட்னி நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சட்னி இறக்கி வச்சிடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவை கேட்டுட்டு அம்மாக்கிட்ட கேட்டு எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு அதையும் ஒரு நாள் போடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சட்னி இறக்கிட்டு தோசைக்கல்லை வச்சிடலாம். ஸோ தோசைக்கல் நல்லா காயிட்டும். எனக்கு மெயினாக சொல்லணும்னா தோசை சுட தெரியும். ஆனால் இப்போ வரைக்கும் தோசை நான் சுட்டதெல்லாம் பிஞ்சு தான் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி சுட போகிறது எப்படி இருக்கும் தெரியல. என் லக்கில் நல்லா ஓகே தான். இல்லைன்னா நான் அம்மாக்கிட்ட மறுபடியும் திட்டு வாங்கிட்டே தான் இருக்கணும். டெய்லி திட்டு வாங்கிட்டே தான் இருக்கேன் இதுக்காக. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் எப்படி தோசை வருதுன்னு. நீங்கள் அது வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு தோசைக்கல் காயிட்டும். எண்ணெய் இங்கே வச்சுருப்பாங்க. ஸோ எண்ணெய் ஸோ முதல் தோசை ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஸ்பூன் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இது இங்கே வச்சுட்டு கல் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறப்ப தோசை ஊற்றலாம். நல்லா வேண்டிக்கோங்க நல்லா தோசை வரணுன்ட்டு. நல்லா வருது. இப்படி தான் வரும் முதல்ல. அப்புறம் போக போக தான் இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது நல்லா வந்துச்சுன்னா நான் ரொம்ப ஹாப்பி. எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ நல்லா தோசை சீக்கிரமாக வேகணும்னா நம்ம இட்லி சட்டியோட மூடி வச்சுக்கலாம். ஸோ தோசை சீக்கிரமாக வந்துடும். ஸோ கொஞ்ச நேரம் வேகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்துரும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் நல்லா வரணும். இல்லைன்னா நான் அம்மாக்கிட்ட திட்டு வாங்கணும். அது நடக்கக்கூடாதுன்னா நல்லா வரணும்னு வேண்டிக்கோங்க. எனக்கு ஒரே பக்குங்குது தோசை நல்லா வருமான்ட்டு.
நம்ம எடுத்து பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம். ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கசகசன்ட்டு இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நம்ம வந்து அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் மெதுவாக. ஸோ தோசை ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ புகைலாம் வருதுன்னு. இப்போ வந்து நம்ம தோசையை திருப்பி போடலாம். நல்லா பியாமல் வந்தால் சரிதான். நல்லா வருது. நான் சொல்ல அப்பா நல்லா வந்திருக்கு தோசை. ஸோ எப்படியோ தோசை இன்னைக்கு கரெக்டாக ஊற்றிருக்கோம். நம்ம எந்த பியாமல் வந்திருக்கு. ஸோ வந்து நம்ம எனக்கு அம்மா கிட்ட திட்டு வாங்குறது வந்து தப்பிச்சிட்டோம். இதே மாதிரி டெய்லியும் தோசை நல்லா வந்தால் சரி தான். ஸோ தட்டத்தில் வச்சுக்கலாமா? ஸோ தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எங்கள் அம்மா வச்ச சட்னி சூப்பராக இருக்கும் பாருங்க. தோசை நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. நான் சுட்ட தோசை நல்லா இருக்கே. சட்னி சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இனி வேறு வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இதோட நான் வந்து வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களிடமிருந்து விடை பெறுவது நிதேஷ்னா. டாடா பாய்.